கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், விவரங்கள். அதாவது தேனி மாவட்டத்துல கம்பம், கூடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்கள்ல கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. குறிப்பா சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான இரவங்கலாறு, மேகமலை, கைவேவி மற்றும் ஈத்தக்காடு போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 5 தினங்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று அதிகாலை முதல் மழை குறைந்து அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து மீண்டும் அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதித்தனர். இன்று அதிகாலை ஒரு 8 மணி அளவிலிருந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தொடங்கினர். ஆனால் இருந்தபோது காலை ஒரு 9 மணி அளவில் கம்பம் மற்றும் மீண்டும் இரவுகளார் சுருளி வனப்பகுதியில் மழை தொடர்ந்து பெய்ய தொடங்கியது. இந்த மழையின் காரணமாக திடீரென்று சுருளி அருவியில் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் காட்டாற்றில் வரக்கூடிய கற்களை, சில கற்கள் மற்றும் கட்டைகளை அழித்து சுற்றுலா பயணிகள் மீது விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டதன் காரணமாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் அவசர அவசரமாக வெளியேற்றினர். குறிப்பா இன்னைக்கு ஆடி அமாவாசை என்பதனால நார்மலா வர சுற்றுலா பயணிகளை காட்டிலும் கூடுதல் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிக்க வந்திருந்தாங்க. இந்த திடீர் வெள்ளத்தினால குளித்துக் கொண்ட சுற்றுலா பயணிகள் அனைவரும் வனத்துறையினர் வெளியேற்றி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்தாலும் ஆறுகளில் சுருளி ஆற்றில் குளித்து சென்று மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.